ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. பல நூறு வருஷமா சேலைங்களோட ஆதிக்கத்துல இருந்த நம்ம நாட்டுக்குள்ள இன்னைக்கு நம்ம எல்லாரும் வேர் பண்ணிட்டு இருக்கிற சுடிதார் எப்படி வந்ததுங்கிற ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? உண்மையிலேயே இது நம்ம ஊர் ட்ரெஸ்ஸே கிடையாதுங்க. ஈரான் நாட்டு பெண்மணிகளோட சௌகரியத்துக்காக தைச்சு கொடுக்கப்பட்ட சாதாரண பேண்ட் சட்டை தாங்க இந்த சல்வார். அங்கிருந்து இந்தியாக்குள்ள வந்தப்போ இது முதல் கால் வச்ச இடம் பஞ்சாப் மாநிலம் தான். பஞ்சாப் மாநிலத்திலயும் விவசாய பெண்மணிகள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களோட சௌகரியத்துக்காக தைச்சு கொடுக்கப்பட்ட சாதாரண பேண்ட் சட்டை தான் இந்த சுடிதார். சரி, சேலையை மட்டுமே கட்டிட்டு இருந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சுடிதார் எப்படி வந்துச்சு தெரியுமா? காலம் மாற மாற நம்ம ஊர் பெண்மணிகளும் நல்லா படிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. வெளியே வரும்போது அவங்களோட வசதிக்கு ஏற்ப துணி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ இந்த சுடிதார் நல்ல ஒரு தேர்வா இருந்துச்சு. அன்னைக்கு ஈரான் நாட்டு விவசாயிகளுக்கு வசதியா இருந்த இந்த சுடிதார் இன்னைக்கு நம்ம நாட்டு பெண்களோட தினசரி அடையாளமா மாறிடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, சாரி நம்மளோட பாரம்பரியம்னா, சுடிதார் நம்ம கம்ஃபர்ட். இந்த மாதிரி ஃபேஷன் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா பொன்மலர் பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு சுடின்னு கமெண்ட் பண்ணுங்க.